இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜெபத்திற்கான தடைகளும் அதை எப்படி மேற்கொள்வது என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது, ஜெபிக்க முடியவில்லை ஆனால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். நாம் வாசித்த இந்த வசனத்திலே என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மில் அநேகர் செய்கிற ஒரு தவறு, அதிகமாக ஜெபிக்க நாம் விரும்புவோம், அதிகமாக நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடம் சொல்ல நாம் விரும்புவோம். அதே சமயத்தில் அவர் பேசுகிறதை கேட்க நாம் விரும்ப மாட்டோம். ஜெபம், நாம் கர்த்தரோடு நம்முடைய காரியங்களை சொல்லுவது, வேதம் வாசிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பது, ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதிகமாக வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஜெபிக்கவே முடியவில்லை, ஏதோ ஒரு போராட்டம் போல நீங்கள் உள்ளாலே உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். உங்கள் ஜெப நேரத்திலே ஜெபமே வரவில்லை, வாயை இருத்தி மூடினது போல இருக்கிறது, சுற்றிலும் ஏதோ நின்று போராடுவது போல இருக்கிறது, ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரவில்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒரு நாள் முழுவதுமாக உங்களுக்கு ஜெபம் வரவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நாளிலே, அந்த நாள் முழுவதும் திரும்ப திரும்ப வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானித்து பாருங்கள். உங்கள் ஆவிலே கர்த்தர் தருகிற வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். அடுத்த நாள் உங்களுக்கு ஜெபம் லகுவாக வரும். நீதிமொழிகள் 28:9 நாம் பார்க்கிறோம், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவே மாட்டோம், நாம் சொல்வதெல்லாம் அவர் கேட்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய வேதத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உன்னை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு செவி கொடு என்று சொன்னேன், என் ஆலோசனை எல்லாம் நீ தள்ளிவிட்டு என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து என்னிடத்திலே நீ ஜெபித்தால் உனக்கு கஷ்டம் வரும் பொழுது நானும் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் அதிகாலையிலே என்னை தேடினாலும் என்னை காண மாட்டீர்கள், அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், ஆகையால் நான் கேளாமல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான் என்று ஆவியானோர் நமக்கு அதில் ஆலோசனை தந்திருக்கிறார். வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு, வேதத்தை வாசிக்காதபடிக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோகத்திலே போய் எட்டுவதில்லை. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். வேதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக, சங்கீதம் 119
148 அவர் சொல்லியிருக்கிறார், உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொள்ளும். அதே போல சங்கீதம் 119 131 அவர் சொல்லியிருக்கிறார், உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆவென்று திறந்து நான் ஏங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது அவ்வளவாய் வேத வசனத்தை நேசித்தவர். வேத வார்த்தைகளை, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை, அவருடைய சாட்சிகளை அவர் விரும்பினவர், நேசித்தவர். வேதத்திலே அதிக ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலே. தாவீது பாடின சங்கீதம், தாவீது ராக தலைவனாகிய ஆசாபினிடத்தில் ஒப்புவித்த விண்ணப்பமாகிய சங்கீதம் என்று சொல்லி நிறைய சங்கீதங்கள், ஜெப விண்ணப்பங்களை எழுதினவர் தாவீது. ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் ஏங்குகிறேன், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நேசித்தவர். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொன்னார். என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொன்னார். உம்முடைய வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். வேத வசனம் அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு இன்பமானது. வேத வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து பழக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். அப்படி நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் அதிகமாக வாசிப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஜெப நேரத்திலே வேதத்திற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிகமாய் அவருடைய வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. வேதத்தை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது வாசித்த பகுதியை திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதை தியானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களிடம் என்ன சொல்ல வருகிறார் என்று நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் அப்படி தியானிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறீர்கள். தன் காலத்தில் தன் கனியை தருகிற கனி மரமாய் நீங்கள் மாறுகிறீர்கள். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை தருவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்க, அதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியத்துவம் தர எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று நீர் மனுஷரை பற்றி நீர் அங்கலாய்த்தீர். ஆண்டவரே, நீ என் வேதத்தை மறைந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொன்னீர். உம்முடைய வேதம் அவ்வளவு முக்கியமானது. அதை மறவாமல் நாங்கள் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை நீர் எங்கள் எல்லாருக்கும் தாரும். வேதத்தை நேசிக்க இன்று முதல் நாங்கள் தினமும் ஒரு அதிகாரமாவது வாசிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு நீர் உதவி செய்யும்ப்பா. அந்த இடத்துல இந்த ஜெபத்திலே இணைந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். வேதத்தை நேசிக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை